ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, காலிஃப்ளவரு, நம்ம சிக்கனு, மட்டனு, பச்சை மிளகாய் இல்லைன்னா அது எல்லாமே காலையிலேயே எங்கள் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்துட்டார் மார்க்கெட்லேருந்து. இந்த முருங்கைக்காய் பாருங்கள், இந்த டேபிளில் இருந்து அந்த டேபிள் முடி இருக்குது. இது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கொடுத்தாங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் பிரியாணிக்கு செய்வாங்க இல்லையா, வாணியம்பாடி ஸ்டைலில், நார்த் ஆர்காடு பக்கம்லாம் அந்த இது செய்யலான்னு தான் பிளான் பண்ணி இன்றைக்கி சட்டி எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, அது சட்டியில் கொஞ்சம் சூடாகிறதே கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கடுகு போட்டு, உளுத்தம்பருப்பு போட்டு, வெந்தயம் போட்டு, மிளகு போட்டு, சீரகம் போட்டு நல்லா அது படப்படன்னு வெடித்தோடனே கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா போட்டுட்டு, கருவேப்பிலையை போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமே அது பாருங்கள் எப்படிப்பா இப்போ தான் சூடு ஏறி இருக்குது. ஆனால் கிடுகிடுன்னு செய்யணும். இதுக்கு மேலெல்லாம் நல்லா சூடு ஏறிடுச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், நான் எல்லாமே கைப்பிடி கணக்கு சொல்கிறேனேன்னு கேட்காதீங்க. ஏன்னா அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். 2 கைப்பிடி போட்டேன். கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துட்டு, அதுக்கப்புறமே பட்டை, லவங்கம், கரம் மசாலா நான் செஞ்சு வச்சுருக்கேன். அது சேனலில் போட்டுருக்கேன் பாருங்கள். அதை போட்டு கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டம் போட்டு மூடி வைக்கணும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா குக் ஆனோடனே அதில் கத்திரிக்காயை நல்லா சன்னமாக கட் பண்ணி, பொடி கத்திரிக்காய் தான் வாங்கிட்டு வந்துருந்தார், அதை போட்டு நல்லா கலந்து விட்டேன். இதுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் பண்ணுற டிஷ் இது. அப்போ தான் அந்த வாணியம்பாடி ஸ்டைல் வரும். இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு பண்ணுறது தான். இந்த வீட்டு ஸ்டைலில் அம்மா சொல்லி கொடுத்தது, அத்தை சொல்லி கொடுத்தது செய்கிறோம். அது இல்லாமல் யூடியூப் இப்போ நம்மளுக்கு சொல்லித்தருது, அதை பார்த்துட்டு செய்கிறோம். 4 யூடியூப் சேனலை பார்த்துட்டு அதில் எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம ஸ்டைலுக்கு மாற்றுறோம். அப்புறம் மிளகாத்தூள் போட்டேன், தனியாத்தூள் போட்டேன், நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டேன். வீடியோவுக்கு அப்பப்போ நான் வேறு எங்கேயோ தாட்டு போயிடுது, பேசிடுறேன். அதுக்கப்புறமே தக்காளி போடினேன். தக்காளி போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ண தக்காளி. இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்க்குறதில்ல. ப்ளீஸ் பாருங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதில்ல, வந்தோடனே எடுத்து திறந்து பாருங்கள் என்ன போட்டிருக்கோன்னு. இதுக்கெல்லாம் மெனக்கெட்டு கேமரா செட் பண்ணி காலையிலே உட்காந்து எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். இதில் ஒன்றும் சம்பாதிக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளோட ஆத்ம திருப்திக்கு தான் போடுறோம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டேன். இந்த சமயத்தில் பாதி குக்கானது கத்திரிக்காயோட தான் உப்பு போடணும். அது தட்டம் போட்டு மூடி வச்சிடணும். தட்டம்னா அதனோட மண் சட்டியோட தட்டம். அதை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டு கலந்து விடணும். அப்புறமே தயிர், நல்லா கெட்டியாக தயிர் அதை போடணும். அதை புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கெட்டி தயிர் இருந்தாலும் பரவாயில்ல. தயிர் போடாமல் இந்த வாணியம்பாடி ஸ்டைல் இதுக்கு பண்ண மாட்டாங்க. சிலர் இதுக்கு தயிர் போடாமல் பண்ணுறாங்க. அதில் வாணியம்பாடி ஸ்டைல்னாவே இது நார்த் ஆர்காடு, அதுக்கு தயிர் போட்டு தான் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி தயிர் போட்டு தான் பண்ணேன். சிலர் வெங்காயம் தக்காளி கூட போடாமல் தயிரும் போடாமல் பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்டைலு, டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. எல்லா ஸ்டைலும் பார்த்துட்டு இது ஒன்று கலந்துடுச்ச ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்குறேன். இது நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு இப்போ சைமல்டேனியஸாக இங்கே கடலக்காய், எள், கொஞ்சம் மிளகு வறுத்து வச்சுருக்கிறேன். அது பவுட்ரு பண்ணணும். அதுதான் இதுக்கு ஹைலைட்டு போடணும். அதுக்கப்புறம் புளித்தண்ணி நல்லா கலந்து விட்டு ஊற்றினேன். நல்லா கெட்டியாக புளித்தண்ணி கரைச்சி அதை ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு தட்டம் போட்டு மூடி வச்சா புளித்தண்ணி வாசனை எல்லாம் போகணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் தேறிடுச்சு. நல்லா எண்ணெய் அப்படியே மேலாக எழுந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் அந்த பவுட்ரு இல்லைங்களா, அதை போடணும். இந்த பச்சை மிளகாய் இப்போ போடுறேன். ஆக்சுவலாக அந்த வெங்காயம் போடுறப்பயே பச்சை மிளகாய் போட்டிருக்கணும், மறந்துட்டேன். அதனால் இப்போ 4 பச்சை மிளகாயை கீறி போட்டேன். ஏன்னா காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் அடிஷ்னலாக இருக்கும்னு சொல்லிவிட்டு பச்சை மிளகாய் போட்டேன். 5 பச்சை மிளகாய் கூட போடலாம். அப்புறம் இந்த பவுட்ரு பவுட்ரு மாதிரி தான் பண்ணணும். தண்ணி ஊற்றிக்கிது அரைச்சிடாதீங்க. இல்லைன்னா அப்படியே ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கெட்டியாக ஆகிடும். அப்படியே எண்ணெய் அப்படியே கசிஞ்சிடும். அது மாதிரி ஆகக்கூடாது. பவுட்ரு மாதிரி ஆகி அந்த பவுட்ரு அப்படியே கடைசியாக இறுதியாக தூவி விடணும். தூவி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கலரை வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறமே கொத்தமல்லி தலையை நல்லா கட் பண்ணி போட்டு சாப் பண்ணி போட்டுட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிங்கன்னா அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடும். அது நல்லா எண்ணெய் தேறி வந்துடும்.
இது சட்டியில் பண்ணுறதுக்கு என்ன இதுன்னா, ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம்னா கூட அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் முன்னாலேயே எண்ணெய் கக்கட்டும் அப்புறமே ஆஃப் பண்ணலான்லாம் நினைக்காதீங்க. அது கொஞ்சம் நல்லா பாருங்கள், அந்த வாசனையெல்லாம் போய் எல்லாம் இது வந்தோடனே ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ப்ரீ பிளானாக ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கூட பார்த்தீங்கன்னா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அது எண்ணெய் கக்கி காமிச்சிருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் என்னோடய ஹைலைட்டே. ஆஃப் பண்ணிவிட்டு அது அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அடுப்பு மேலேயே வச்சிங்கன்னா தப்பு தப்புன்னு ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கும். இதுதான் இந்த சட்டியில் பண்ணுறதுனால இது. அதனால தான் சட்டியில் பண்ணுறது வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ சட்டியில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ அவங்க பண்ண பண்ண அந்த டேஸ்ட்டும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குது. அதனால தான் சைமல்டேனியஸாக நான் பிரியாணியும் பண்ணிகிட்ருக்கேன். இது முதலே வீடியோ போட்டதுனால நான் அதை எடுக்கலை. பிரியாணியும் குக்கரில் தாளித்து மட்டன் பிரியாணி தான் பண்ணுறேன் இன்றைக்கி. அதை தாளித்து விட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் முட்டை 2 வேக வச்சேன் அந்த பக்கத்துலேயே. பாருங்கள், இது திறந்து பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தேறி நல்லா வந்துடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டியதில்லை. கொத்தமல்லி தலையும் தூவி வச்சு பாருங்கள், இதை அப்படியே எப்படி கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஆயிடுச்சு, டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப புளிச்சவா இதாக இருக்குன்னா கொஞ்சம் வெல்லம் கூட போட்டுக்கலாம். நான் இதெல்லாம் போடல, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த சமயத்தில் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தட்டம் போட்டு மூடி இதை வந்து பாருங்கள் ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள் கொதிக்குதா, அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்பயும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். தளன்னு கொதிக்கும். இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு கூட அது அப்படியே கொதிச்சு அப்படியே எண்ணெய் கக்கி வச்சிடும். அதுதான் என்னோடய ஹைலைட்டு. பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி எண்ணெய் தேறி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ நல்லா அந்த பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் தேறி நல்லா சுண்டி இருக்குது பாருங்கள். ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணி அப்போ எப்படி இருந்தது பாருங்கள், நிறையா இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கம்மியாகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு. அப்புறம் ஏர் ஃப்ரையரில் இன்றைக்கி சிக்கன் பண்ணலான்னு தொடை பீஸ் வாங்கிட்டு வந்தார். அதுக்கு வந்து எல்லாம் பெரட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு, கார்ன்ஃப்ளவர் போட்டு, பட்டை லவங்கம் பவுடர் எல்லாம் போட்டு காலையிலே இது பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை ஏர் ஃப்ரையரில் 180 டிகிரியில் 30 செகண்ட்ஸ் வச்சுருக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் வந்து சில்லி சிக்கன் தான் ஏர் ஃப்ரையரில் பண்ணியிருக்கிறேன். தை பீஸ் பண்ணதில்லை. இன்றைக்கி பண்ணு நல்லா தான் இருக்கும், சௌந்தர்யா பண்ணா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். அதனால் சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் வந்து மேலே ப்ரஷ் பண்ணியிருக்கிறேன். அப்புறமே ஒரு தடவை திருப்பி போட்டு 15 நிமிஷத்தில் மறுபடியும் ப்ரஷ் பண்ணுவேன். இது பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு. வெந்துட்டு இப்போ அரிசி போடுறேன். அரிசி வந்து நான் சொல்லியிருக்கிறேன், ஊற வச்ச அரிசியை வந்து வடிகட்டிட்டு போட்டோம்னா அதே அளவு தண்ணி தான் ஊற்றணும் பிரியாணிக்கு. அவ்வளோதான் என் கணக்கு. மட்டனுக்கு எத்தனை தண்ணி ஊற்றுனீங்க அதெல்லாம் நான் கணக்கு பார்க்க மாட்டேன். ஊற வச்ச பிரியாணி ரைஸை வடிகட்டிட்டு எவ்வளோ பிரியாணி அரிசி இருக்கோ அதே குவான்டிட்டிக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணி ஊற்றிட்டு உடனே குக்கரை மூடி வெயிட் போட்டுறக்கூடாது. தண்ணியும் இதுவும் ரைஸும் ஒரு ஒன்று அப்படி வர மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறமே வெயிட் போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், சிக்கன் எவ்வளோ நல்லா ஏர் ஃப்ரையரில் வெந்துடுச்சு. அது தட்டத்தில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பிரியாணி, சிக்கனு, அப்புறம் பச்சடி, முட்டை, அப்புறம் அந்த கத்திரிக்காய் தொக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸும் போடணும், அதையும் போட்டு வச்சுருக்கிறேன். அவருக்கு வந்து ஆம்லேட் தான் வேணும்னு சொல்லிட்டார். அவருக்கு ஒரு முட்டை வேக வச்சேன், ஆனால் அவருக்கு ஆம்லேட் வேணும்னதுனால வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஆம்லேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவருக்கு தட்டத்தில் எல்லாம் சர்வ் பண்ணி சாப்பிட்டோம். இதுதான் இப்படி தான் சண்டே சமையல் எங்களுக்கு முடியுது. ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் நானும் உட்காந்து சாப்பிட்றது. வேறு நாளெல்லாம் அவர் பாட்டுக்கு வருவார், டேபிளில் இருக்கிறத சாப்பிடுவார். நான் 1 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.